Hello students, today topic என்னன்னா probability ல exercise 9.2. Listen first one. A company manufactures 10,000 laptops in 6 months. சரியா? Out of which 25 of them are found to be defective. When you choose one laptop from the manufacturer, what is the probability that the selected laptop is a good one? அதாவது நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் இது மாதிரி ஒரு சம் பார்த்துருப்போம். சரியா? ஒரு கம்பெனி வந்து ஒரு 10,000 லேப்டாப்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எப்போது ப்ராடக்ட் இது பண்ணுறாங்க எவ்வளோ நாள்னா 6 மாதம் கூடி பண்ணுறாங்க. அப்போது அந்த லேப்டாப்ஸில் ஒரு 25 லேப்டாப் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஃபால்ட்டி, ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு. சரியா? ஓகே ரைட். இப்போது உன்னை வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. நீ செலக்ட் பண்ணுற அந்த லேப்டாப் வந்து நல்ல லேப்டாப்பாக இருக்கணும். சரியா? சரி ரைட். இதே மாதிரி ஒரு எக்ஸாம் வந்து நம்ம முன்னாடி எக்ஸசைஸில் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் பாருங்கள். n of s equal to என்னென்னா 10,000. அப்போ குட் லேப்டாப்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு தெரியணும். ஸோ 10,000லேருந்து நல்ல லேப்டாப்லேருந்து உடஞ்சி போன லேப்டாப்பை கழிச்சோன்னா டோட்டல் லேப்டாப்ஸ்லேருந்து உடஞ்சி அந்த மாதிரி டிஃபெக்டிவ் லேப்டாப்பை வந்து நம்ம கழிச்சிட்டோன்னா நம்மளுக்கு மீதி இருக்கிறதா வந்து குட் ஒன். சரியா? அப்போது 10,000 minus 25 என்னென்னா 9,975. சரி பாரு, டேட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எ குட் லேப்டாப்ஸ். அப்போ குட் ஒன் என்ன அப்படின்னா என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னென்னா நல்லது எவ்வளோ 9,975. ஸோ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 9,975. அப்போ பி ஆஃப் ஏ ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்படின்னு கால்குலேட் பண்ணணுமா? அப்போ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன 9,975 டிவைடட் பை 10,000. ஓகேவா? சரி ஓகே. செகண்ட் பாருங்கள். இன் அ சர்வே ஆஃப் 400 youngsters aged 16 to 20 years. It was found that 191 have their voter ID card. If an youngster is selected at random, find the probability that the youngster does not have their voter ID. அதாவது மொத்தம் வந்து 400 யங்ஸ்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ஓட்டர் ஐடி இருக்குது. சரியா? அதில் பார்த்தீங்கன்னா 4 யங்ஸ்டர்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க. அவங்கள 191 பேர்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்குது. மீதி ஆள்கிட்ட என்ன ஓட்டர் ஐடி இல்லை. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, அதாவது ஓட்டர் ஐடி இல்லாதவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓட்டர் ஐடி இல்லாதவங்க அப்படி. சரியா? அப்போ என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 400. இப்போ நம்பர் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஹேவிங் ஓட்டர் ஐடி மொத்தம் எத்தனை பேர்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்குது? 191 பேர்கிட்ட. சரியா? இப்போ நம்பர் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் டஸ் நாட் ஹேவ் அன் ஓட்டர் ஐடி. ஓட்டர் ஐடி இல்லாதவங்க. அப்போ மொத்த பேர்கிட்ட இருந்து இருக்கிறவங்கள கழிச்சோம்னா நம்மளுக்கு இல்லாதவங்க கிடைப்பாங்களா? அப்போ 400 minus 191. அப்போ உங்களுக்கு எவ்வளோ வரும்? 209. அப்போது 400 பேரில் 209 பேர்கிட்ட ஓட்டர் ஐடி கிடையாது, 191 பேர்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்குது. ஓகே. கொஸ்டின் என்னென்னா ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த யங்ஸ்டர் டஸ் நாட் ஹேவ் தே ஓட்டர் ஐடி. அப்போ ஓட்டர் ஐடியே இல்லாதவங்க. அப்படி இல்லாதவங்க எத்தனை? 209 பேர். அப்போ லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் நாட் கெட்டிங் ஓட்டர் ஐடி. அப்போ என் ஆஃப் ஏ எவ்வளோ? 209. பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன வரும்? என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 209 by 400. சரியா? என்னவோ அது தரும். இப்போ ஃபஸ்ட் ஒன் அதே மாதிரி இருக்கா, செகண்ட் ஒன்னும் அதே மாதிரி இருக்குது. சரி ஓகே. அதே மாதிரி தேர்ட் ஒன் பார்க்கலாம். The probability of guessing the correct answer to a certain question is x by 3. If the probability of not guessing the answer is x by 5, find the value of x. அதாவது ஒரு கொஸ்டினை வந்து ஆன்சருக்கு சூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னென்னா 3x by 3. கொஸ்டினை சூஸ் கெஸ் பண்ணாததுக்கான அந்த ப்ராபபிலிட்டி என்னென்னா x by 5. எக்ஸோட வேல்யூ என்னென்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? பாருங்கள். given that the probability of guessing a correct answer is x by 3, so p of a ன்னு எடுத்துக்கோ. the probability of not guessing a correct answer is x by 5, so not அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு இது நாட்னு என்ன வரும்? p of a bar. சரியா? அப்போ நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு ஒன்று தெரியும். என்னது? p of a plus p of a bar equal to 1. அப்போ நீங்கள் எப்படி எழுதலாம்? x by 3 plus x by 5 equal to 1. அப்போ என்ன வரும்? 5x plus 3x by 15 equal to cross multiply பண்ணணும். 5x plus 3x by 15 equal to 1. So 8x by 15 equal to 1. 8x equal to 15. x equal to 15 by 8. சரியா? சரி, அடுத்தது பாருங்கள். If the probability of a player winning a particular tennis match is 0.72, what is the probability of the player losing the match? அதே மாதிரி தான் p of a plus a bar தான். இப்போ ஃபஸ்ட்டு 2 சம்மும் ஒரே மாதிரி பார்த்தோம். அடுத்த தேர்ட் சம் ஃபோர்த் சம் ரெண்டும் ஒரே மாதிரி தான். அப்போ வின் பண்ணுறதுக்கு என்ன? 0.72. அப்போ வின் பண்ணாததுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? பாருங்கள். given that the probability of a player winning a match is 0.72. அப்போ நம்மளுக்கு தெரியும் என்னது? p of a plus p of a bar equal to 1. அப்போ p of a bar என்ன வரும்? 1 minus p of aன்னு வரும். சரியா? அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? probability of a player losing a match is equal to p of a dash
சரியா? P of A dash equal to 1 minus 0. என்னம்மா நம்மளோட ஆன்சர் 72. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வரும் 0.28 இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? அப்போ என்ன ஃபஸ்ட்டு வந்து P of A plus P of A dash equal to 1. தேர்டு சம் ஃபோர்த்து சம் ரெண்டுமே ஒரே மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் 1500 families were surveyed and following data was recorded about their maids at home. Type of maids, only part-time, only full-time, both time. Number of families 860, 370, 250. Question is, a family is selected at random. Find the probability that the family selected has both type of maids, part-time maids and no maids. அப்போ both type of maids எத்தனை பேர் வச்சுருக்கேன், எத்தனை ஃபேமிலிஸில் இருக்காங்க? பார்ட் டைமாக போகிறவங்க, ஃபுல் டைமாக போகிறவங்க மொத்தம் 250 பேர் இருக்காங்க. ஃபுல் டைம் போகிறவங்க மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க? ஃப்ரம் த டயக்ராம் இங்கிருந்து பிக்சரில் 370 இருக்காங்க. அதே மாதிரி பார்ட் டைம் எவ்வளோ? 860. ஓகே ரைட். இப்போ மூணுமே கேட்டுருக்குறாங்க, மூணு தனித்தனியாக போடணும். ஓகே, n of s equal to 1500. Let A be the event of getting both type of maids. Both type of maids எவ்வளோ? 250. இப்போ P of A equal to n of A by n of S. அப்போ 250 by 1500 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/6 தான் நம்மளோட ஆன்சர். 25 டேபிளில் பண்ணியிருக்கேன். அடுத்தது என்னென்னா பார்ட் டைம். லெட் A B be the event of getting part time maids. பார்ட் டைம் எவ்வளோ? n of B equal to 860. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? P of B equal to n of B by n of S. அப்போ 860 divided by 1500 கேன்சல் பண்ணோம்னா 86 by 150 வரும். இதை 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 43 by 75. சரியா? தேர்ட் ஒன், லெட் C be the event of getting no maids. அப்போ இல்லாதவங்க, வீட்டு ஆளே இல்லாதவங்க எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது பார்ட் டைம் மேட்ஸ் பார்த்தோம், ஃபுல் டைம் பார்த்தோம், 2 டைமே பார்த்தோம். என்னென்னாங்க வேலைக்கு ஆளே இல்லாத வீடுகள் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்போ 1000 டோட்டல் ஃபேமிலிஸ் எவ்வளோ? 1500 மைனஸ் அப்போ மீதி இருக்கிற அந்த 3 860, அதாவது பார்ட் டைம், ஃபுல் டைம், போத் டைப். அப்போ மூணே ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணோம். அப்போ 1480. இப்போ உங்களுக்கு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 20. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஃபேமிலியில் 20 ஃபேமிலியில் வேலைக்கு ஆளே கிடையாது. therefore P of C equal to n of C by n of S, which is equal to என்ன வரும்? 20 by 1500. 0 கேன்சல் ஆகிடும். 2 150 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/75. ஓகேவா? ஓகேம்மா, இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்குறோம்? எக்ஸசைஸ் 9.2ல் இருக்கிற 5 சம்ஸுமே பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டு 2 சம் ஒரே மாதிரி, தேர்டு சம், ஃபோர்த்து சம் ஒரு மாதிரி, ஃபிஃப்த்து சம் ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 2 or 3 டைம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.